2026ஆம் ஆண்டு கடக ராசியில் குரு பகவானுடைய பெயர்ச்சியானது ஜூன் 2ஆம் தேதி அன்னைக்கு நிகழ இருக்குதுங்க. கடக ராசியில் குரு தன்னுடைய உச்ச பலனை தர இருக்கிறாரு. அதனால் உருவாகக்கூடிய ஹம்ச ராஜ யோகம் காரணமாக இந்த 6 ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையானது மங்களகரமானதாகவும் சுப பலன்களை தரக்கூடியதாகவும் இருக்குதுங்க. எந்த ராசியெல்லாம் நிகழக்கூடிய குரு பயிற்சிக்கு பின்னாடி நன்மையை பெற போகிறாங்க, ஹம்ச ராஜயோகம் உருவாகக்கூடிய இந்த 6 ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் எப்பயுமே சண்டையும் சச்சரவுமாக இருக்குதா? நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் சின்ன சின்ன பிரச்சனைகள், இடையூறுகள், காரிய தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்குதா? உங்களுக்கு ஒரு விதமான பதட்டமும் நடுக்கமும் இருந்து கொண்டே இருக்குதா? இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் 12 ராசியில் எந்த ராசிக்காரர் என்பதையும் உங்களுடைய நட்சத்திரம் என்ன என்பதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மிதுன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் ஜூன் 2ஆம் தேதி கடக ராசியில் பயிற்சியாக இருக்கிறாருங்க. குரு தன்னுடைய உச்ச பலனை இந்த ராசிக்கு தர இருக்கிறாரு. அவர் அக்டோபர் 31ஆம் தேதி வரைக்கும் இந்த ராசியில் சஞ்சரிக்க இருக்கிறாருங்க. இதனால் சில ராசிக்காரர்களுக்கு ராஜ யோகத்தின் பலனை தர இருக்கிறாரு. குரு பகவான் உச்ச நிலையில் இருக்கக்கூடிய காலத்தில் அவருடைய பார்வை படக்கூடிய ராசிகளை தாண்டி சில ராசிக்காரர்களுக்கு கூடுதலான நன்மைகளானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த காலகட்டத்தில் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு ராஜயோக பலனானது கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம்பாங்க. மிதுன ராசி சமூகத்தில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. மிதுன ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் தானஸ்தானத்தில் பயிற்சியாக இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த காலகட்டம் ரொம்பவே சுகமானதாகவும் அதிர்ஷ்ட நிறைந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க. உங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக ஒரு நல்ல முன்னேற்றமானது உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்க போகுதுங்க. சமுதாயத்தில் உங்களுடைய மதிப்பானது அதிகரிக்க போகுது. உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுடைய உறவானது பலப்பட போகுதுங்க. இந்த காலகட்டத்தில் மிதுன ராசிக்காரங்களுக்கு நீண்ட தூர பயணங்கள் செல்ல வேண்டிய சூழ்நிலையும் உருவாகும். வெளிநாட்டு பயணம் செல்வது, வெளிநாட்டுக்கு சென்று படிப்பது தொடர்பான பயணம் செல்ல வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகுங்க. இந்த பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகளானது நடக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. குரு பகவான் செல்வத்தினுடைய அதிபதியாக இருக்கிறாரு. அதுவும் அவர் தனஸ்தானத்தில் இருப்பதனால உங்களுடைய பொருளாதார நிலையில் ஒரு நல்ல முன்னேற்றமானது கிடைக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. மேலுமே உங்களுக்கு ஆன்மீக மற்றும் இறை வழிபாடு மீதான பற்றுதலானது அதிகரிக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. இதனால் பணத்தை செலவிடக்கூடிய சூழ்நிலைகளும் உங்களுக்கு உருவாகுங்க. கடகராசிக்காரங்களுக்கு நிகழக்கூடிய ஹம்ச ராஜ யோகத்தால் வெற்றியும் பணவரவுமானது கிடைக்க போகுது. குரு பகவான் உங்களுடைய ராசியில் பயிற்சியாகி உச்சம் அடைந்திருக்கிறாரு. இவருடைய சுப பார்வைய காரணமாக உங்களுக்கு பெரிய அளவிலான வெற்றியும் அபரிவிதமான பொருளாதார ஆதாயமும் பெறக்கூடிய அற்புதமான காலகட்டமாக அமைஞ்சிருக்குதுங்க. ஆரம்பத்தில் உங்களுக்கு சில போராட்டங்களும் சவால்களும் நிறைந்திருந்தாலும் கூட உங்களுடைய சூழ்நிலைகளானது உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வேலையில் இருந்துட்டு வந்த தடைகள் அனைத்துமே விலகக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. இதனால் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலைகளானது அதிகரிக்கும். உங்களுடைய வருமானமானது உயர்வாவதற்கு நல்ல அறிகுறிகளானது உங்களுக்கு கிடைக்குங்க. புதிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியை கொடுக்கும். நீங்கள் புதிய தொழில் தொடங்குவதாக இருந்தாலும் சரிங்க, அதுவும் வெற்றியை கொடுக்கும். அதுவும் உங்களை சாதகமான பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் மேலாண்மை மற்றும் கல்வி சம்பந்தமான துறைகளில் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றியானது இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. உங்களுடைய அறிவு சார்ந்த திறமையானது இந்த காலகட்டத்தில் அதிகரிக்க போகுது. உங்களுடைய செயல்பாடுகளில் முதிர்ச்சியும் அக்கறையும் இருக்குங்க.
கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றமானது ஏற்பட போகுது. கன்னி ராசி சேர்ந்தவங்களுக்கு குருவுடைய சுப பார்வை மற்றும் ராசிக்கு லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதனால உங்களுக்கு கணிசமான அளவில் செல்வ வளமானது அதிகரிக்க போகுதுங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய வாய்ப்புகளானது உங்களை தேடி வர போகக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. இதை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க. வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமானது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படுங்க. உங்களுடைய வேலைகளில் இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த தடைகள் அனைத்துமே விலகக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. இதனால் அலுவலகத்தில் உங்களுடைய வேலையை வேகமாக செஞ்சு முடித்து அதில் மரியாதையும் பாராட்டும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகுங்க. இதில் ஏற்படக்கூடிய செலவுகளை கட்டுப்படுத்துவது, சரியான விகிதத்தில் செய்வதில் கவனம் செலுத்துவது நன்மையை கொடுக்குங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம்தாங்க இருக்குது. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் குருவுடைய சஞ்சாரம் நடக்க இருக்குது. குருவுடைய அமைப்பு காரணமாக உங்களுக்கு குறைகள் மற்றும் பலவீனங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் உணர்ந்து படிப்படியாக அதிலிருந்து விலகி வந்து உங்களுடைய முழு திறமையும் நீங்கள் வளர்த்து கொள்ளக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றியானது கிடைக்க போகுதுங்க. உழைப்பு மற்றும் உங்களுடைய செயல் திறமையானது இந்த காலகட்டத்தில் அதிகரிக்க போகுது. அதிர்ஷ்டம் பெரிய அளவில் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குதுங்க. இதனால் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. இந்த காலகட்டத்தில் வீடு, மனை, வாகனம் வாங்கக்கூடிய யோகமானது உண்டாக போகுதுங்க. சொத்து வாங்கக்கூடிய விஷயம் சார்ந்த முயற்சிகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும். நீண்ட நாட்களாக பிரிந்திருந்த உறவுகள் மீண்டும் உங்களோடு வந்து சேரக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. குடும்ப உறவு மற்றும் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு இணக்கமாக நிலை நல்ல ஒரு பலனை பெற்றுக் கொடுக்குங்க. குருவுடைய அருளால் உங்களுக்கு திருமணம், குழந்தை பாக்கியம் போன்ற மகிழ்ச்சியான விஷயங்களானது இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க தொடங்குங்க. மகர ராசிக்காரங்களுக்கு சம சப்தம கலஸ்தர ஸ்தானமான 7ஆம் வீட்டில் குரு பகவான் அமர இருக்கிறாரு. குருவுடைய நேரடி பார்வை காரணமாக உங்களுடைய திருமண வாழ்க்கையானது நன்றாக இருக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் தொழில், வியாபாரம் சம்பந்தமான பங்குதாரர்களுடைய ஆதரவானது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. குருவுடைய மங்களகரமான தாக்கம் காரணமாக உங்களுடைய பொருளாதார நிலையில் குறிப்பிடத்தக்க ஒரு நல்ல முன்னேற்றமானது கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. நீண்ட நாட்களாக நீங்கள் தீர்க்கப்படாமல் இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் முடிவுக்கு வரக்கூடிய நேரமாகவும் இருக்குதுங்க. இது வரைக்கும் தேங்கி கிடந்த இல்லைன்னா தடைப்பட்டிருந்த சில வேலைகளை நீங்கள் முழுமையாக செஞ்சு முடிப்பீங்க. அதற்குண்டான சூழ்நிலையும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உருவாகுங்க. இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டத்தினுடைய முழு பார்வையின் உங்கள் மீது விழுவதனால நீங்கள் எந்த ஒரு முயற்சி செஞ்சாலும் சரிங்க, அந்த முயற்சிக்கு நல்ல பலனானது கிடைக்குங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய முயற்சியை நீங்கள் அதிகரித்து கொள்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குடும்பத்தினருடன் சேர்ந்து சுற்றுலா, புண்ணிய தலங்களுக்கு சென்றுட்டு வரக்கூடிய யோசனையில் நீங்கள் ஈடுபடுவீங்க. இப்படி நீங்கள் போயிட்டு வருவதும் உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. 12 ராசியில் 12ஆவதாக வரக்கூடிய ராசி இந்த மீன ராசியாகும். மீன ராசி அதிபதியான குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் வீட்டில் நுழைய இருக்கிறாரு. குருவுடைய இந்த கோச்சார பயிற்சியானது உங்களுக்கு பல விதத்தில் மங்களகரமான மற்றும் நல்ல பலன்களை தரக்கூடியதாகவும் குரு பகவான் இந்த இடத்துல அமர இருக்கிறாரு. குரு பகவான் உச்ச பலனை தரக்கூடிய நிலையில் அமர்ந்திருப்பதனால உங்களுக்கு நிலம், வாகனம் வாங்கக்கூடிய யோகமானது உண்டாகுங்க. இதற்காக நீங்கள் முயற்சிகள் செஞ்சாலும் அதுக்கு நல்ல பலனானது கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அதே போல் இந்த ராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு உயர்கல்வி சம்பந்தமான முயற்சிகளானது நல்ல ஒரு பலனை பெற்றுக் கொடுக்குங்க. இந்த காலகட்டத்தில் திருமண முயற்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை, நல்ல வரனானது அமையும் அப்படின்னும் சொல்லப்படுது. புதுமண தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியமானது விரைவில் கிடைக்குங்க. அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளோடு நல்ல சூழ்நிலையானது உருவாக்கும். இது பணி சூழலை நன்றாக வைத்திருக்குங்க. 7.5 சனி பாதகமான விளைவுகளுக்கு மத்தியில் குருவுடைய சுப பார்வை உங்களுக்கு ஆறுதலையும் மன அமைதியும் கொடுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க.
குரு பகவானை நம்ம வியாழக்கிழமை நாளில் வழிபடலாங்க. வியாழக்கிழமை நாளில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற பூக்கள் கொண்டக்கடலை மாலா சாற்றி வழிபடுவது ரொம்பவே நல்லது. அதே போல் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் தீபம் ஏற்றி வழிபடலாங்க. குரு பகவானுக்குரிய மந்திரங்களை அன்றைய நாளில் உங்களால் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் 11 முறை சொல்லலாங்க. இல்லைன்னா 108 முறை சொல்லி பாராயணம் செய்து வழிபடுவது நன்மையை கொடுக்குங்க. குரு பகவானுக்கு மஞ்சள் நிற ஆடையாக அணிந்து கொண்டு மஞ்சள் நிற இனிப்புகள், மஞ்சள் நிற தானியங்கள், அதாவது கொண்டக்கடலையை அன்றைய நாளில் நம்ம தானமாக கொடுப்பது நம்முடைய வாழ்க்கையில் சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க. ஆலங்குடி அபத் சகயேஸ்வரர் கோவில் இல்லைன்னா திட்டை குரு பகவான் கோவிலுக்கு சென்று குரு ஸ்தலமான இந்த கோவிலுக்கு சென்று வழிபட்டுட்டு வருவது நம்முடைய வாழ்க்கையில் நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.